இல்லையா? கிளாஸுக்கு டைம் ஆகுது பாருங்க, போயிட்டு வாங்க. இப்ப போறேன், அப்புறம் உங்க 2 பேரும் நான் பாத்துக்கிறேன். என்ன பேச்சு பேசுறாளு? கொஞ்சம் விட்டு என்ன பேசுறாளு? இஷ்டமே நம்ம போக வேண்டியதா இருக்கு. டைமுக்கா நான் போனதே கிடையாது. என்ன பண்றது, தலையெழுத்து. பாத்தியா, இந்த ரேவதியோட ஆட்டம் அப்படியே கம்மியாயிருச்சு. அந்த புது பையன் வந்துட்டு எல்லாத்தையுமே மாத்திட்டான். ஆமாம் மேம், நானும் நோட்டீஸ் பண்ணேன். பார்த்தீங்களா, முகமே அப்படியே சுருங்கி போச்சு. வேணும் தான், கிளாஸுக்கும் போறதுல ஒரு வேலையும் பண்றது கிடையாது. பேப்பர் கரெக்ஷன் கிடையாது, ரேங்க் கார்டு, மார்க் லிஸ்ட், எந்த வேலையும் கிடையாது. எந்த வேலையும் பண்ணாம இவங்களுக்கு பெஸ்ட் ப்ரொஃபசர் அவார்டு கொடுப்பாங்களா? எப்படி கொடுப்பாங்க? நம்ம விட்டுருவோமா? பாருங்க ஹெட் மாஸ்டர் எப்படி ஒரு வந்து ட்விஸ்ட் வச்சாருன்னு. இப்ப தெரியும் கஷ்டம்லாம் என்னன்னு. இப்ப கிரவுண்ட்லயே கிடக்கட்டும், சும்மா இந்த ஸ்டாஃப் ரூம்ல ஏசில உட்காந்துக்கிட்டு நம்ம 2 பேரையும் டென்ஷன் ஆக வேண்டியது. இதை கூட பண்ண தெரியாதா, அதை கூட பண்ண தெரியாத. ஏன்னா இவங்க எல்லாம் பண்ணிட்டு வந்தவங்க மாதிரி கிரவுண்ட்ல பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு இங்க சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு இப்ப நல்லா வந்து கிரவுண்ட்ல கிடக்கட்டும். அந்த வெயில்ல கிடந்து இருந்தாதான் தெரியும் வேலைன்னா என்னன்னு. எனக்கும் இதே தான் மேம், எப்போ பார்த்தாலும் இதே தான். ஸ்டாஃப் ரூமில் வந்து உட்காந்தா போதும், அந்த மேம் அது இதுன்னு லொடன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். இதனாலே நான் பாருங்கள்